ஹாய் நண்பர்களே, இது நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியா பயணத்தோட எபிசோட் 13. கவுஹாட்டி ரீச் ஆனே ஹாஸ்டல்ல பேக போட்டு கிளம்பியாச்சு பிரம்மபுத்திரா ரிவரை பார்க்க. சரி, அசாம் லோக்கல் பஸ்ல போலான்னு பஸ்ல ஏறிட்டேன். ஏசி பஸ், வெளியே அடிக்கிற வெயிலுக்கு உள்ள நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரம்மபுத்திரா ரிவருக்கு வந்தாச்சு. இப்ப எனக்கு இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும். அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்னு 100 ரூபா கொடுத்து ரோப்வேல டூரிஸ்ட் மாதிரி போறது, இன்னொன்னு 5 ரூபா கொடுத்து இந்த ஃபெரியில லோக்கல் மக்களோட மக்களா போறது. நான் ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணேன். இந்த பிரம்மபுத்திரா ரிவர்லாம் சோசியல் புக்ல பார்த்தது, இப்ப நேர்ல பாக்குறேன். சும்மா சொல்லக்கூடாது, இது ரிவர் இல்ல கடல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கரைக்கு வந்தாச்சு. வந்தனே சரியான சாக்கு. என்னன்னா, கரைக்கு அந்த சைடு ஃபுல் சிட்டியா இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு வந்தா அமைதியான தெருக்கள், அழகான வீடுன்னு ஒரு வில்லேஜ் சைடு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்க ஒரு கோயிலை பார்த்தேன். அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டேன். சைட்ல ஒரு ஐலாண்ட் தெரியுதுல, அதோட பேரு உமானந்த ஐலாண்ட். அதுக்கு என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ரிவர் ஐலாண்ட். உள்ள 300 வருஷம் பழமையான சிவன் கோயில் இருக்கு. நான் போல, நீங்க யாராவது வந்தீங்கன்னா இதையும் உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் டைட்டானிக் போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த கரைக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் காமகையா கோயிலுக்கு போனேன். அதை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன், பாப்போம்.